பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுவோம், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா என்று சொல்லுவோம். எத்தனை வந்தாலும் அவரை விட்டு நாம் எங்கே போக முடியும்? பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், வேதனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனால் நமக்காக பரிதவிக்கிற ஒருவர், வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிற ஒருவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதற்காய் நன்றி செலுத்துவோம். காரணம் என்ன? ஏனையா இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். நேற்று இரவு நான் படுக்கைக்கு போகும் முன்னே ஒரு அம்மையார் என்னோடு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்க பேர், அவங்களுக்கு 3 குழந்தை இருக்குன்னாங்க. 3 பிள்ளையும் பெண் பிள்ளை என்று சொன்னீங்க. இந்த அம்மையார் தன்னுடைய புருஷன் ஒன்றுமில்ல, பைக் எடுத்துட்டு வீட்டு வாசலில் தான் வெளியே போனார். போன அந்த நிமிஷத்திலேயே கவனிக்காமல் அந்த பாதையில் வந்த கார் இடித்து விட்டது. அந்த இடத்திலே மரித்து விட்டார். ஐயா, என் துக்கத்தை யார் மாற்றுவார்? என் வேதனை யாருக்கு தெரியும் என்று கண்ணீரோடு சொன்னீங்க. எனக்கு அன்பான சகோதரி, இந்த உலகத்தில் இழப்பு என்பது எல்லா விதத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு பொருளை இழக்கலாம், இன்னும் பணத்தை இழக்கலாம், சொத்து சுகங்களை இழக்கலாம். ஆனால் உறவுகளை இழக்கும்போது நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறோம். காரணம், சில இழப்புகளுக்கு காரணமே தெரியாது. வீட்டு படியை தாண்டலை, அந்த இடத்திலேயே மரித்தார். அந்த படியை தாண்டி போயிருந்தா கூட பரவாயில்ல, கண்ணுக்கு நேர ஸ்கூட்டர் கீழே விழுந்து வாகனம் மேலே ஏறியது, மரித்தார். ஐயா, நான் இதை எப்படி ஜீரணிக்க முடியும்? நான் ஆண்டவரை தேடுகிற ஒரு மகள்தான், ஆலயத்திற்கு செல்லுகிற குடும்பம்தான், ஏன் எங்களுக்கு இந்த பாடுகளை அனுமதித்தார் என்று பல கேள்விகளை வைத்தீர்கள். உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஒரு வார்த்தையை திருப்புங்க. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும், யோபு 33:13 தேடி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? எல்லாளும் ஏத்தோதிப்பார், எல்லாளும் ஏத்தோதிப்பார், எல்லாத்துமாவை நீ எல்லாளும் ஏத்தோதிப்பார், எல்லாளும் ஏத்தோதிப்பார், எல்லாத்துமாவை நீ எல்லாளும் ஏத்தோதிப்பார். இந்நாள் வரையினில் உள்ளத நான் செய்த, இந்நாள் வரையினில் உள்ளத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவான், எல்லாளும் ஏத்தோதிப்பார், எல்லாத்துமாவை நீ எல்லாளும் ஏத்தோதிப்பார். பாவங்கள் எத்தனையோ, பாவங்கள் எத்தனையோ, நிறையாதிருந்தாலும் பாவங்கள்
எத்தனையோ ஆளான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாதியில் வைத்தமாக எண்ணி நினைந்து எல்லாடும் தோதிப்பார். எல்லாத்துமாவை நீ எல்லாடும் தோதிப்பார். எல்லாய் மலையில் உள்ளத நான் செய்த எல்லாய் மலை உள்ளத நான் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது எல்லாடும் தோதிப்பார். எத்தனையோ கிருபை எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரு எத்தனையோ கிருபை நித்தம் உன்னை போடி சொட்டினதும் பல்வி நித்தம் உன்னை போடி சொட்டினதும் பல்வி ஜீவனை வென்ற எல்லாரும் தோதிப்பார். எல்லாத்துமாவை நீ எல்லாரும் தோதிப்பார். எல்லாரும் வரையில் உள்ளத நான் செய்த எல்லாரும் எல்லா நன்மைகள் யாவும் மறப்பார் எல்லாம் தோதிப்பார். எல்லாத்துமாவை நீ எல்லாரும் தோதிப்பார். எல்லாம் எடுத்திருப்பீங்க, எல்லாம் கையில் எடுத்திருப்பீங்க. இப்போ நான் இங்கே வாசிக்க சொல்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர்? உண்மைதானா? ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் நம்மகிட்ட காரணத்தை சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் அன்றி ஒரு அணுவும் அசையாது. ஏன்னா அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஏன்னா அவர்தான் சர்வ வல்லவர், சாவை வென்றவர். ஆனா அவர் அறியாம தலைமுடி கூட கீழே விடாது. நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் அறிஞ்சுதானே நடக்குது. ஆமா, மத்தேயு 10:29 சொல்லுகிறது, பாருங்கள், நம்மளை பார்த்து ஒரு அறைகோவல் விடுக்குது. என்ன பார்க்கணுமா? பாருங்க, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. மத்தேயு 10:29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் விழாது. தரையில் விழறதே கிடையாது. ஏன்னா அவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அதனால தான் நம்ம பேசும்போது கூட சொல்கிறோம், யாக்கோபு 4:13-14 நான் புறப்பட்டு போய் ஒரு ஊரில் தங்கி இருந்து 1 வருஷம் வியாபாரம் செய்து நல்ல பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சொல்லியிருக்காரு. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு, நல்ல கவனிங்க, 2 காரியத்தை சொல்றாங்க. இன்றைக்கு, டுடே ஆன்வர்ட்ஸ், நாட் only that, டுமாரோ அல்லது இன்றை ஆன்றது நாளை, இன்ன பட்டணத்திற்கு போய், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் எத்தனை நாள்? 365 அல்லது லீப் வருஷம் தான் 366. 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே, கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்கப்பா. நாளைக்கு நடப்பது அதுதான் முக்கியம். நாளை என்பது யாருக்கு தெரியும்?
நாம பாடுவோம், அடிக்கடி எல்லாத்துக்கும் பாடுவோம். என்ன பாடுவோம்? நாளை தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, இதுவரை காத்த தெய்வம் என்னையும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் என்னையும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிக்க பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிக்க பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். ஆஹா, உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை அகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால சிந்தை மாறும். ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வருஷம் நாங்கள் போய் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் தங்கி இருந்து நல்லா சம்பாதிப்போம் அப்படின்னு பேசுகிறவங்களே, இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்கிறவங்களே, ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றார். என்ன சொல்றாரு? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அன்னைக்கு ஒரு ஐயா எனக்கு ரொம்ப தெரிந்தவர், பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அவன் சால்வேஷன் ஆர்மி ரட்சணிய சேனையை சேர்ந்தவர். அவருடைய மகள் ரொம்ப அருமையாக ட்ரம்பட் ஊதுவதில் கைத்தேர்ந்த பெண். நான் அவன் வாசிப்பதை கேட்டு பூத்தக்கரில் ஒரு தடவை பேசும்போது மிக மகிழ்ச்சி அடைந்தேன். நான் கூட ஆணாக இருக்குன்னு நினச்சி, பிரதர் அது யார் வாசித்ததுன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் தான் ஓதுனேன். நாங்கள் அப்படி எக்காலம் ஊதுகிற ஒரு அருமையான மகள். ஏன்னா ட்ரம்பட் ஊதுறது சாதாரண காரியம் இல்லை, மூச்சு எடுத்து ஊதணும். ஆனால் பெண்கள் அநேகர் அதை ஊதுறதை நான் பார்த்ததில்லை. அன்றைக்கி அந்த நம்மளை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, அங்கே நான் தான் வாசிக்கிறேன். நாங்கள் சின்ன பெண் தான். அந்த மகளுடைய தகப்பன் மிக மிக நல்ல ஒரு மனிதர். ஒரு நாள் இரவு தன் மகளோடு நெடுநேரம் பேசி கொண்டிருந்தார். வேற எங்கேயும் போகலை. நீங்களா சொன்னீங்க வீட்டை விட்டு வெளியே போனார், ஸ்கூட்டர் எடுத்தார்னு. அவர் ஸ்கூட்டரும் எடுக்கலை, வீட்டை விட்டு வெளியவும் போகலை. எங்கே இருந்தார்? வீட்டு படுக்கையில் தான் இருந்தார். தன் மகளோடு பேசிக்கொண்டு தான் இருந்தார். ஏறக்குறைய 12:30 மணி வரைக்கும் மேலேயே பேசிக்கிட்டு இருந்தார். பேசி முடிச்சுட்டு மகட்ட சொன்னார், படுமா, காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும். படுத்தவர் ஒரு வார்த்தை கூட பேசலை, காலைல எழுந்திரிக்கவே இல்லை. அந்த பெண் அழுத போது அப்படி எழுதாள், ஏன் ஆண்டவரை எடுத்துக்கொண்டீர், ஏன் ஆண்டவரை எடுத்துக்கொண்டீர்? ஒரு காரணமும் இல்லையே. ஏதாவது தலைவலின்னு சொன்னாரா, கால்வலின்னு சொன்னாரா, இல்லை நெஞ்சு வலின்னு சொன்னாரா? ஒன்றுமே இல்லை. எந்த காரணமுமே இல்லையே, ஏன் எடுத்துக்கொண்டீர்? எனக்கு அன்பானவளே, நாம் அவர்கிட்ட கேட்க முடியுமா? கொடுக்கிறவர் அவர், எடுக்கிறவர் அவர். கொடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவருக்கு எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அநேக நேரம் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. யோபு பெரிய ஆள்,
முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. யோபு முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. ஊத்ஸ் தேசத்திலே ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், கவனிங்க, உத்தமன். அவனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், ஏன்னா இன்னைக்கு அநேக நேரம் குவாலிஃபிகேஷன் நம்ம போகும்போது வேலைக்கும் கேட்குறாங்க, தகுதிகள் கேட்குறாங்க. அவனுடைய குவாலிஃபிகேஷன் இங்கே சொல்றார். ஊஸ் தேசத்தில் ஒரு மனிதன் தான். அவன் பேர் என்னன்னா யோபு, இங்கிலீஷில் ஜாபுங்கிறோம். அந்த யோபு என்ற ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனா? உத்தமன், சன்மார்க்கனும். அது மட்டுமல்ல, சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். அந்த பயம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால பொல்லாப்பை கண்டால் விலகுகிறவனாய் இருந்தான். அப்படி இருந்த யோபுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பாலே இழக்கலையா? உத்தமன் தான் ஐயா, நல்ல மனிதன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயப்படுகிறவன் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில இழப்பு வரவில்லையா? எனக்கு அன்பானவர்களே, ஒன்றன் பின் வென்றாக ஒரே நாளிலே இழந்தான். வாசிங்க 3ஆம் வசனத்தை பாருங்க. அந்த உத்தமனுக்கு நேர்ந்ததை கொஞ்சம் பார்க்கலாம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். மறந்துடக்கூடாது, ஏன்னா அந்த பிள்ளைகளை போல அழகுள்ளவன் இல்லை என்று வேதமே சொல்லுகிறது. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு ஒரு மனை, மொத்தம் 1 டஜன் அந்த குடும்பத்தில். இவனுடைய தகுதி என்ன? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை கண்டால் கிட்ட கூட போக மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. வாசிங்க. அவனுக்கு 7000. அது மட்டுமல்ல, அவனுடைய சொத்து சுகத்தை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய கெப்பாசிட்டி என்ன? அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள். அது மட்டுமல்ல, 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகளும், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளும், மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி. கமா வச்சாச்சு. இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனும், அவன் குமாரர் பெரியவனாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். அந்த ஊருக்குள்ளே நல்ல மதிப்புள்ளவன் தான் இருந்தான். ஆனா அவனுக்கு இழப்பு வரலையா? எனக்கு அன்பானவர்களே, இழப்புங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து தான் ஆகும். ஏன்னா கொடுத்தவன் கண்டிப்பாக எதை கொடுத்தாலும் கேட்பான். உலக வாழ்க்கையிலே பாருங்க, ஒரு கடன் கொடுத்தா எத்தனை தரம் கேட்குறாங்க? இது கடனாக கொடுக்கல, ஈவாக கொடுத்தார். மனைவிக்கு புருஷன் யாரு? தேவன் தந்த ஈவு. புருஷனுக்கு மனைவி தேவன் தந்த ஈவு. இவர்கள் இருவருக்கும் கொடுக்கிற பிள்ளைகள் கர்த்தர் தருகிற சுதந்திரம். இத்தனை கொடுக்கிற அந்த ஆண்டவர் இறைவன் திருப்பி கேட்டால் நம்ம எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? என்ன காரணத்துக்கு கேட்குறீங்கன்னு எப்படி கேட்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட மனுஷனுக்கு 2 காரியம் உண்டு. 2 காரியம் உண்டு. என்ன காரியம்? பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற, நல்ல கவனிங்க, வானத்தின் கீழ் இருக்கிற பூமியே, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. மறந்துடக்கூடாது. கொடுப்பதற்கு ஒரு காலம் இருந்தா எடுப்பதற்கு ஒரு காலம் வரும். கொடுத்ததை கேட்கிற ஒரு காலமும் வரும். நம்ம அநேக நேரங்களில் இதை மறந்துடுறோம். கொடுக்கும்போது பெற்றுக்கொள்ளுகிற இன்பம் எடுக்கும்போது ஏன் கலங்குகிறோம்? நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, என்ன சொல்லியிருக்காரு? கலங்காதே
மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்வனையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கல்வனையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கல்வனையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்மலையாம் கிறிஸ்து கைவிட்ட மாட்டார். ஏனையா? அவர் வாக்கு பண்ணிட்டார். யோவான் 14:18 என்ன வாக்கு பண்ணிட்டார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். ஆனா நம்மகிட்ட காரணம் சொல்ல மாட்டார். திக்கற்றவர்களை விட மாட்டேன்னு சொன்னவர் ஏன் எடுத்தாரு? அவருடைய செயல்களை குறித்து நம்மகிட்ட சொல்லுவாரா? இல்லை சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இருக்கா? நிச்சயமா சொல்ல மாட்டார். நாம வழக்காடவும் முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ளணும். கொடுத்தவன் கேட்டா யார் மறுக்க முடியும்? கொடுத்தவன் பறித்து கொண்டு போகிறான், அதை கேட்பவன் யார்? இன்னைக்கு யார் போய் கேட்க முடியும்? ஏன் எடுத்தீங்க? இல்லை அதுக்கு எந்த அப்பீல் பண்ண முடியும்? உலகத்தில் வழக்குகளுக்கு பல அப்பீல் உண்டு. கீழம்மை, மேலம்மை, இன்னும் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்ற பல கோர்ட்டுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே எந்த கோர்ட்டுக்கு இருக்கு? யார்கிட்டையும் போய் அவர்கிட்ட காரணம் சொல்லுன்னு என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டார். எப்போ ஒன்று சொல்லுவேன், இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் நமக்கு கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறார், வாழ்கிறோம். அவர் நடத்துகிறார், நாம் நடக்கிறோம். ஊனுடை தந்து ஆதரிக்கிறார், உதவி செய்கிறார், பலவித நன்மைகள் செய்து பலப்படுத்துகிறார். வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து மூடி காக்கிறார். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ வைக்கிறார். இத்தனைக்கும் காரணம் நம்ம கேட்டோமா? இதுக்கு மட்டும் எப்படி கேட்கலாம்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலர் கூட கேலி கூட பண்ணுறீங்க. உங்களுக்கு முதல்ல கண்ணு தெரியட்டும், அப்புறம் சொல்லலாமே. கண்ணை எடுத்த விட்டு நம்ம ஏன் எடுத்தீங்கன்னு கேட்க முடியுமா? இல்லை இந்த உலகத்தில் அதை திருப்பி கொடுப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் பலன் உண்டா? கிடையாது. எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்திருக்கலாம், ஆனால் அவர் சிலரை அப்படித்தான் வைத்திருக்கிறார். ஏன் எனக்கு கண்ணை எடுத்தீங்க கேட்க முடியாது. அவர் பதில் சொல்லுவார், இவன் இப்படி இருப்பது என் நாம மகிமைக்கு. அவ்வளோதான். நாம் காரணம் கேட்டு கேட்டு போராடவோ வழக்காடவோ கூடாது. தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், எங்கள் இடத்துல இருக்கிற எல்லா மக்களும் 2 கண்ணும் தெரியாதவங்க. ஒருவருக்கு கூட பார்வை தெரியாது, கருப்பு சிகப்பு தெரியாது, முன்னிருக்கிற பள்ளமேடு தெரியாது. இப்படிப்பட்ட சபை, அதற்காக ஜெபிங்க, அதன் தேவைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, நீங்கள் தாராளமாக தாங்க. ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் கிடையாது. கர்த்தர் ஏவினால்
ஒருவேளை ஐயா எனக்கு ரசீது கிடைக்குமா? தாராளமா. ஒருவேளை ஐயா நான் கொடுத்தா உடனே எங்களுக்கு பதில் போடுங்களா? நாங்கள் பார்வை இல்லாதவங்க, கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும், வந்துடும். ஆனால் தயவு செய்து நீங்களும் இந்த ஊழியத்திற்காய் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி தடையில்லாமல் வர்றதுக்கு ஜெபிங்க. எங்கள் சபையில் வர பார்வையற்ற மக்களை கூட நான் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாமல் அனுப்புனதே இல்லை. அவர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு 4500 வேனுக்கு மட்டும் கொடுக்குறோம். மாதம் பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில் இந்த தொலைக்காட்சியில் கொடுக்குற நீங்கள் சின்ன காரியம் காணிக்க இருந்தாலும் அது இப்படிப்பட்ட குறைவுள்ள மக்களுக்காகவே ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார். நீங்களும் ஐயா உங்கள் ஜெபக்காரியம் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் காலை 10 மணிக்கு மேலே உங்கள் ஜெபக்காரியங்களை சொல்லுங்கள். நான் ஜெபிச்சதுனால மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடாது, நீங்களும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் மத்தேயு 18:19 படி அல்லாமலும் உங்களில் 2 பேர் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஒருவேளை எப்படி தொடர்பு கொள்ளன்னு கேட்டிங்கன்னா எங்கள் 2 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. அல்லது என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு காரணங்களை தருவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிடாமல் நடத்துங்க. அந்த அம்மையார் 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தன் எதிர்காலத்தை ஐயோ என்று அலறுகிற அந்த அலறலுக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, கைவிடாதிருப்பேன் என்று சொன்னவரே, கண்ணீரை காண்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனைகளை அறிகிறவர், விடுதலை கொடு. உடைய மனதுக்கும் ஆறுதலை கொடு. தேவைகளை பரத்திலிருந்து சந்தி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.